ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vach'skitchen. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஒரு அதிரடி சாம்பார். இப்போ வெளியூர்லாம் போய்ட்டு வந்தோம்னா நமக்கு வந்து சமைக்கணும்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். இந்த சாம்பார் வச்சிங்கன்னா உடனே ஒரு 5 நிமிஷத்தில் வச்சு முடிச்சிடலாம். இப்போது பைத்தம்பருப்பு போடுறேன். ஒரு 100 கிராம் பருப்பு இருக்கும். காய் பார்த்திங்கன்னா ஒரு நூக்கல், கத்திரிக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, அது போடுறேன். பீன்ஸு, கேரட் அதெல்லாம் போடுறேன். இப்போ பருப்பில் ஜீரகம் போடுறோம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம் போடுறோம். அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நல்லா. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போது பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 4 பொடியாக அறுத்து போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மூடி வச்சிட்டோம்னா சாம்பார் ரெடி. இப்போது வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுறேன். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் தான். இந்த தூள் தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் அதிலே கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா வேகும்போது வாசனை சும்மா கமன்னு வரும் நமக்கு. இப்போ மூடிட்டு விசில் போட்டுக்கலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் தான் போடணும் நம்ம எப்போயுமே. இப்போ விசில் எடுத்துட்டோம். ஒரு 4 விசில் வச்சோம். எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுன்னா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நம்ம பச்சை தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் வச்சு நெய் ஊற்றுறேன் நான். ஒரு 2 டீஸ்பூன் நெய், கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், பூண்டு, தட்டி போட்ட பூண்டு. கருவேப்பிலை இல்லை என்கிட்ட, நீங்கள் கருவேப்பிலை போட்டுருங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் வதக்கி போட்டுற வேண்டியதுதான். லாஸ்ட்டாக கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. அவ்வளோதான், அதிரடி சாம்பார் ரெடி. நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் அப்போ தான் கண்டினியூஸாக வரும். நெக்ஸ்ட்டு ஒரு ஹேர் கட் டிப்ஸ் சொல்கிறேன், அதையும் பார்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முடி கொட்டுற ப்ராப்ளம் இப்போ எல்லாருக்குமே இருக்குது. எனக்குமே இந்த கொத்தாக முடி கொட்டுச்சு. எனக்கு இந்த திக்கான தேங்காய் பால் எடுத்து தலையில் ஒவ்வொரு லேயராக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து குளிச்சிங்கன்னா முடியோட வேர்க்கால்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகி முடி கொட்டாமல் இருக்கும். நீங்கள் வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணலாம். ஒரு 4-5 வாரம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.